தேர்தலில் பதிவான வாக்குகளுடன் வாக்கு ஒப்புகைச் சீட்டுகளை 100% சரிபார்க்க கோரும் பொதுநல வழக்கில் சந்தேகங்களுக்கு தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. வழக்கு விசாரணையின் போது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்குரைஞர் பிரசாந்த் பூஷன் வாக்குப்பதிவு எந்திரத்தில் பயன்படுத்தப்படும் சிப் ஒருமுறை புரோகிராம் செய்யப்படுவதாக தெரிவிக்கும் வாதத்தை சந்தேகிக்க வேண்டியுள்ளது என்று கூறினார். அதற்கு மறுப்பு தெரிவித்த நீதிபதிகள் தொழில்நுட்ப தரவுகளை அளிக்கும் விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தை நம்ப வேண்டும் என்று கூறினார்கள். இதனைத் தொடர்ந்து இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தீர்ப்பை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். குற்றம் புரியும் நபர் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அவரை கைது செய்வது நியாயமான, நேர்மையான தேர்தல் கோட்பாட்டுக்கு எதிரானது இல்லை என்று உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தொடர்புடைய 36 நபர்களின் செல்போன்கள் 170 முறை மாற்றப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குற்றம் புரியும் நபர் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அவரை அமலாக்கத்துறை கைது செய்வது நியாயமான, நேர்மையான தேர்தல் கோட்பாட்டுக்கு எதிராகாது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று 15 இடங்களில் வெயில் சதம் அடித்தது. தமிழகத்தில் அதிகபட்சமாக ஈரோட்டில் 107.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமானது பதிவாகியுள்ளது. அதேபோல் சென்னை மீனம்பாக்கத்தில் 101.66 டிகிரி ஃபாரன்ஹீட், கோயம்புத்தூரில் 101.84, தர்மபுரியில் 105.26, கரூர் பரமத்தியில் 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. இதேபோல் மதுரை, பாளையங்கோட்டை, சேலம், தஞ்சாவூர், வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெயில் சதம் அடித்தது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அவரபாளையத்தில் வள்ளிக்கும்மியாட்ட அரங்கேற்ற விழா உற்சாகமாக நடைபெற்றது. காமாட்சியம்மன் கோயிலில் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறுவர், சிறுமியர், இளம்பெண்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கும்மியடித்து உற்சாகம் அடைந்தனர். மதுரை சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக விடிய விடிய தசாவதார கோலங்களில் எழுந்தருளிய கள்ளழகரை பெருந்திரளான பக்தர்கள் கண்விழித்து தரிசனம் செய்தனர். நேற்று வண்டியூரில் மண்டுக முனிவருக்கு கள்ளழகர் காட்சி தந்து சாப விமோச்சனம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. பின் அங்கிருந்து புறப்பட்ட கள்ளழகர் ராமராயர் மண்டபத்தில் எழுந்தருளினார். அங்கு நள்ளிரவு முதல் கள்ளழகரின் தசாவதார நிகழ்ச்சி நடந்தது. நள்ளிரவு 12 மணிக்கு முத்தங்கி சேவை அவதாரத்தில் தோன்றினார். இதனைத் தொடர்ந்து மச்சவதாரம், கூர்ம அவதாரம், வாமன அவதாரம், ராம அவதாரம் எடுத்தார். கிருஷ்ண அவதாரம் எடுக்கும் போது விடிந்தது. சூரிய உதயத்தின் போது மோகினி அவதாரத்தில் தோன்றிய கள்ளழகர் ராமராயர் மண்டபத்திலிருந்து வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். $4 கோடி பணம் கைப்பற்றப்பட்ட வழக்கில் மே 2ஆம் தேதி நயினார் நாகேந்திரன் உதவியாளர் மணிகண்டன் நேரில் ஆஜராக தாம்பரம் போலீஸ் சம்மன் அனுப்பியுள்ளது. இந்த வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க மறுத்துவிட்டது. இந்த நிலையில் மீண்டும் 2வது முறையாக நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் முதல் சம்மனுக்கு ஆஜராக ஏற்கனவே 10 நாள் சொந்த காரணங்களுக்காக அவகாசம் கேட்டிருந்தார். இந்த நிலையில் நயினார் நாகேந்திரனுக்கு 2வது சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. மே 2ஆம் தேதி தாம்பரம் காவல் நிலையத்தில் நயினார் நாகேந்திரன் ஆஜராகி பதிலை எழுத்துப்பூர்வமாக அளிப்பார் என தெரிகிறது. நயினார் நாகேந்திரன் திமுக மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை கோரிய மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணையின் போது பணம் பறிமுதல் தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கு சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் பட்டியலிடப்பட்ட குற்றமாக கருத முடியாது என அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். சென்னை பெருநகர காவல்துறை மோப்ப நாய்கள் பிரிவில் புதிதாக பெல்ஜியம் ஷெப்பர்ட் வகையை சேர்ந்த 3 நாய்க்குட்டிகள் இணைந்துள்ளன. அவற்றிற்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் கார்லோஸ், சார்லஸ் மற்றும் லாண்டோ என பெயர் சூட்டினார். சென்னை காவல்துறையில் உள்ள 21 மோப்ப நாய்களுக்கு உயர் ரக பயிற்சிகள் வழங்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் புதிய நாய்க்குட்டிகளுக்கு காவல்துறை சார்பில் பிரத்யேக பயிற்சிகள் வழங்கப்பட்டு பராமரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தனது செல்ல பிராணிகளான நாய்களுடன் விளையாடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வலம் வருகிறது. கோட்டக் மஹிந்திரா வங்கி ஆன்லைன் மூலம் புதிய வாடிக்கையாளர்களை சேர்க்க ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளது. இந்தியாவில் இருக்கும் வங்கிகள், நிதி நிறுவனங்கள், டிஜிட்டல் சேவை நிறுவனங்களை ரிசர்வ் வங்கி கண்காணித்து வருகிறது. இந்த நிலையில் கோட்டக் மஹிந்திரா வங்கி ஆன்லைன் மூலம் புதிய வாடிக்கையாளர்கள் சேர்க்கவும், கிரெடிட் கார்டு வழங்கவும் தடை விதிக்கப்பட்டு உள்ளது. தகவல் பாதுகாப்பு தொடர்பான குற்றச்சாட்டை அடுத்து கோட்டக் மஹிந்திரா வங்கி மீது ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு சேவை வழங்க தடை இல்லை என்றும், நிபந்தனைகளை பூர்த்தி செய்த பிறகு கட்டுப்பாடுகளை விலக்கிக் கொள்வது பற்றி முடிவு எடுக்கப்படும் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மானாமதுரை வீர அழகர் கோயில் சித்திரை திருவிழாவில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் நிலாச்சோறு சாப்பிடும் நிகழ்ச்சி வைகை ஆற்றுக்குள் நேற்றிரவு நடந்தது. சுத்தப்பட்ட கிராமங்களிலிருந்து கார், வேன், லாரி மற்றும் டூ வீலர்களில் சாறை சாறையாக வரும் மக்கள் மானாமதுரை வைகை ஆற்றுக்குள் தாங்கள் கொண்டு வந்த சிக்கன், மட்டன், மீன், இறால் என சைவ அசைவ உணவுகளை நிலவு வெளிச்சத்தில் குடும்பத்தினருடன் உணவு பரிமாறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள கிராம பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே ஒற்றை காட்டு யானை ஒன்று சுற்றித் திரிந்த வண்ணம் உள்ளது. ஜவளகிரி பகுதியில் கடந்த ஒரு மாதத்தில் காட்டு யானை தாக்கி 2 விவசாயிகள் உயிரிழந்துள்ள நிலையில் அந்த யானையை கர்நாடக வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். தமிழீழத் தலைவர் பிரபாகரனின் மகள் துவாரகா உலக அளவில் நடைபெறும் தமிழ் கருத்தரங்கில் பங்கேற்க உள்ளதாக உலக தமிழர் பேரவை நிறுவனர் பழ நெடுமாறன் தந்தி டிவிக்கு பேட்டியளித்துள்ளார். மேலும் அந்த கருத்தரங்கில் அவர் பல உண்மைகளை உடைக்கப் போவதாகவும் பழ நெடுமாறன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பிரபாகரன் உயிருடன் இருப்பதாக பழ நெடுமாறன் கிளப்பிய பூகம்பம் தமிழக அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. கென்யாவில் கனமழை தொடரும் என எச்சரிக்கை விடுத்துள்ள நாட்டு வானிலை ஆய்வு மையம் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி வருகிறது. இதனால் தலைநகர் நைரோபி மற்றும் அருகே உள்ள மெச்சஸ்கோஸ் கவுண்டி உட்பட பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டும் உடைமைகளை இழந்தும் 11,000 குடும்பங்கள் நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். இந்த மழை மேலும் தொடரும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. காசாவில் ஹமாஸ், இஸ்ரேல் இடையே நடைபெற்று வரும் போரை நிறுத்தக் கோரி அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் உள்ள மாணவர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். நியூயார்க்கில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகம், லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழகம், ஆஸ்டினில் உள்ள டெக்சாஸ் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் இந்த போராட்டம் நடைபெற்றது. கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற போராட்டத்தின் போது போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இஸ்ரேல், ஈரான் இடையே போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டார். இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க அழைப்பின் பேரில் நடந்த இந்த பயணத்தின் போது ஈரான், இலங்கை இடையே இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அப்போது பேசிய ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி, உமாயோயா பல்நோக்கு வளர்ச்சி திட்டம் ஈரான், இலங்கை இடையேயான நட்புறவின் சின்னம் என தெரிவித்தார். இலங்கையில் 3 சக்கர வாகனம் மீது போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 2 பேர் உயிரிழந்தனர். களுத்துறை மாவட்டத்தில் வாகன சோதனைக்காக அந்த வழியாக வந்த 3 சக்கர வாகனத்தை போலீசார் நிறுத்த முயன்றனர். ஆனால் அந்த வாகனத்தில் இருந்தவர்கள் போலீசார் மீது துப்பாக்கியால் சுட்டுவிட்டு மொரஹகனை தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மொரஹகனை போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அங்கு சென்ற போலீசார் அந்த வாகனத்தை நிறுத்த முயன்றுள்ளனர். எனினும் வாகனத்தை நிறுத்தாததால் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் அந்த 3 சக்கர வாகனத்தில் இருந்த 2 பேர் உயிரிழந்தனர். ஓசூரில் வன விலங்குகளின் தாகத்தை தீர்க்க தண்ணீர் தொட்டிகளில் நீர் நிரப்பும் பணிகள் தீவிரமடைந்துள்ளது. ஓசூர் வனக்கோட்டத்துக்கு உட்பட்ட ராயக்கோட்டை, தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட 7 வனச்சரகங்கள் உள்ளன. இங்கு கடந்த ஆண்டு போதிய மழை இல்லாததால் ஏரி, குளங்கள் தண்ணீரின்றி வறண்டு காணப்படுகின்றன. இதனை தவிர்க்கும் வகையிலும் வெயிலின் தாக்கத்தால் வனவிலங்குகளின் தாகத்தை தீர்க்கவும் வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் பல்வேறு இடங்களில் குடிநீர் தொட்டிகளை கட்டி அங்கு தண்ணீரை நிரப்பி வருகின்றனர். ஐபிஎல்லில் குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் 4 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணி த்ரில் வெற்றி பெற்றது.
டெல்லி அருண் ஜேட்லி மைதானத்தில் டாஸ் வென்ற குஜராத் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதனால் முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி 20 ஓவர்களில் 224 ரன்களை குவித்தது. இதனை அடுத்து 225 ரன்கள் என்ற கடின இலக்கை நோக்கி களமிறங்கிய குஜராத் அணி 220 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. ஐபிஎல் புள்ளி பட்டியலில் ராஜஸ்தான் அணி 14 புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறது. கொல்கத்தா, ஹைதராபாத், லக்னோ அணிகள் தலா 10 புள்ளிகளுடன் முறையே 2, 3 மற்றும் 4ஆம் இடத்தில் நீடிக்கின்றன. சென்னை அணி 8 போட்டிகளில் 4 வெற்றிகள் மூலம் 8 புள்ளிகளுடன் ரன் ரேட் அடிப்படையில் 5ஆம் இடத்தை பிடித்துள்ளது. நேற்றைய வெற்றி மூலம் டெல்லி அணி ரன் ரேட் அடிப்படையில் 8 புள்ளிகளுடன் குஜராத், மும்பை அணிகளை பின்னுக்கு தள்ளி 6வது இடத்திற்கு முன்னேறியது. குஜராத் அணி 8 புள்ளிகளுடன் 7வது இடத்திற்கு பின்தங்கிய நிலையில் மும்பை அணி 6 புள்ளிகளுடன் 8வது இடத்திலும், பஞ்சாப் அணி 4 புள்ளிகளுடன் 9வது இடத்திலும், பெங்களூரு அணி 2 புள்ளிகளுடன் கடைசி இடத்திலும் உள்ளன. ஐபிஎல்லில் இன்றைய லீக் போட்டியில் ஹைதராபாத், பெங்களூரு அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. இந்த போட்டி ஹைதராபாத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. குறிப்பாக தொடக்க ஆட்டக்காரர்கள் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா மற்றும் கிளாசனின் ருத்ர தாண்டவத்தால் ரன் வேட்டை நடத்தி வரும் ஹைதராபாத் அணி இந்த போட்டியிலும் அதிரடி காட்டுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மறுபக்கம் தொடரில் நீடிக்க பெங்களூரு அணி வெற்றிக்காக போராடும் என்பதால் போட்டியை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர்.